ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம் மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே அப்பா, இணைந்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கும்படியாக அப்பா வந்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோமாப்பா. இந்த பைபிள் ஸ்டடியில கூட ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற சகோதரனை நீர் மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. இதோ இந்த துதி வேலை ஆராதனை வேலையில அப்பா ஒரு மகிமையின் மேகம் எங்களை நிரப்புவதாகப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல துதிக்க வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தாவே நீங்க கண்ணோக்கி பாருங்க. உங்களுடைய சமூகத்துல தங்களுடைய பாரங்களை வைக்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை நீங்க பாருங்க ராஜா. ஆண்டவரே, நாமத்தினாலே எங்கே 2 3 பேர்கள் கூடி துதிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனின் நாமத்தினாலே கூடியிருக்கும் போது நீ வருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த வேலையிலும் நாங்க வெவ்வேறு இடங்கள்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா நீர் அப்பா நாங்கள் ஒருமனப்படும் போது நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஆண்டவரே துதிகளை ஏறெடுக்கிறோம், கனத்தை ஏறெடுக்கிறோம், மகிமைகளை செலுத்துகிறோம். உமக்கே துதி உண்டாகட்டும், உமக்கே கனம் உண்டாகட்டும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சங்கீதம் 107 பாத்தீங்கன்னாக்கா 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இதே சங்கீதத்துல இதே வசனம் ரிப்பீட்டடா ஒரு 4 முறை வரும். அவருடைய கிரியைகளின் நிமித்தமும் 16வது வசனம், அவருடைய கிரியை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இப்படி இதே சங்கீதம் 107 24வது வசனத்திலும் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களும் காண்கிறார்கள் என்று சொல்லி இதே வசனம் அவர்கள் 31 அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி அவர் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்கள் செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அதை சொல்லி முடிப்பதற்கு முடியாது. ஆனப்படினால அவரை துதிப்பதை தவிர நமக்கு வேற ஒன்னும் செலுத்த நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார், எந்த நேரத்திலும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம முதலாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடலை பார்த்து நம்ம எல்லாம் மியூட்ல போட்டுட்டு மற்றவங்களும் சேர்ந்து கூட கர்த்தரை ஆராதிப்போம். ஒருவேளை நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், ஆனா உங்க வாயினால என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை துதிக்க முடியும். அமேன். அவரை துதித்து மகிழ்ச்சியாக அவரை நீங்க உங்களோட மகிழ்ச்சியை ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு நன்றி பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் இந்த இயேசு ராஜனே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே.
நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி பாடுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்றும் நன்றி கூறுவேன் நான். சூத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனா ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல் யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா.
மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹே ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹே ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உமைத்தானே நம்புவேன் என் தேவா. உமைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லை, யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன் என் தெய்வமே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என் தெய்வமே. என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை போல என்னை நேசிக்க இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளவு என்னை தாங்குகிற தேவன், எவ்வளவாய் எங்களை தேற்றுகிற தேவன், எவ்வளவாய் எங்களை வழி நடத்துகிற தேவன். நீர் ஒரு நாளும் எங்களை தனியே இருக்க விடவில்லைப்பா. ஒரு நாளும் நீங்க கைவிடவே இல்லப்பா. ஒரு நொடி பொழுது கூட உங்க கிருபை எங்களை விட்டு அப்பா விலகவே இல்லப்பா. உங்க அன்பு மாறவே இல்லப்பா. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கீங்கப்பா. ஒரே போல என்னை நேசிக்கிறீங்க, ஒரே போல எங்களை தாங்குறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வழி நடத்திட்டு வரீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க கண்ணோக்கி எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொன்றுக்காக நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரத்திலும் தேவன் எங்களோடு பேச, ஆண்டவரே நீ சித்தமான உம்முடைய வார்த்தைகளை அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நம்மை நடத்துவார்கள். பிரதர் பிரைஸ் லார்ட். Praise the Lord, brother. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க இப்படி இருக்க தன்னை தன்னை நிற்கிற நிற்கிறவன் என்று இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தேங்க்யூ சிஸ்டர். இந்த நாள் செய்தியின் தலைப்பு விழாதபடி எச்சரிக்கையாயிரு. பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால். இந்த நாள் செய்தியின் தலைப்பு இந்த வசனத்தை வைத்து அமைகிறது. விழாதபடி எச்சரிக்கையாயிரு. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவுள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து யோனாவின் புஸ்தகத்திலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். சரியான நேரத்திலே சுருக்கமாக ஒரு வேத தியானத்தை உங்கள் முன் வைத்து போக விரும்புகிறேன். கவனிக்குமாறு உங்கள் எல்லாரையும் தாழ்மையாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பிரதர், யோனால இருந்து போய் பேசுறீங்களே, நீங்க எல்லாருக்கும் தெரியும் யோனா எத்தனை தடவை கேட்டிருக்கோம், இப்ப யோனா பத்தி சொல்றீங்களேன்னு சொல்லி நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம். வேறே கோணத்திலே தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ரைட். யோனாவை குறிச்சு பாக்குறப்ப பழைய ஏற்பாட்டிலே 1072வது பக்கம் யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் தெரியாதவங்களுக்காக ஒரு ஷார்ட்டா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு நான் சப்ஜெக்ட் குள்ள போறேன். கவனிங்க. ஆண்டவர் யோனாவை இருந்து நீ நேரா போய் நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ்ல முதற்கொண்டு எல்லாருக்கும் இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கும் இன்னும் ஞாபகம் இருக்கும். நினிவேக்கு போ சொல்லி அதுக்கு விரோதமாக பிரசங்கி அப்படிங்கிற வார்த்தை யோனாவுக்கு வருது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பாத்தீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, ஒரு ஊருக்கு போக சொல்றாரு. அந்த ஊரு நினிவே. ஆனா யோனா அங்க போக விருப்பப்படாம அவர் நேரா தர்ஷீஷ் என்கிற ஒரு ஊருக்கு போறார். அது மாத்திரம் இல்ல, அது தர்ஷீஷுக்கு மாத்திரம் போல. வசனம் சொல்லுது யோனா 1:3 கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி. நல்லா கவனிக்கணும், முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து. ரைட். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகல, கர்த்தர் சொல்லாத ஒரு இடத்துக்கு யோனா போறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெருங்காற்றை வரவிட்டார். பெரிய ஒரு காற்று கப்பல்ல வருது. கப்பல்ல யோனா என்ன பண்றாப்புல? லோயர் பர்த்ல படுத்திருக்கிறார். எங்க படுத்திருக்காப்புல? லோயர் பர்த்ல படுத்து அதே அயர்ந்த நித்திரையா இருக்கிறார் யோனா. அப்ப 5வது வசனத்துல கடைசி வார்த்தை, அயர்ந்த நித்திரை பண்ணினான். எல்லாருக்கும் உயிர் மேல ஒரு பயம். ஆனா நம்ம மாப்பிள்ளைக்கு உயிர் மேல ஒன்னும் பயம் இல்ல. லோயர் பர்த் வேற, மேல கிளைம் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெயின்ல இருக்கிற மாதிரி நல்லா படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. மாலுமி கேட்கறப்பா, எப்பா என்னப்பா இந்த மாதிரி சரியே தூங்குறியே, அவங்கவுங்க சாமியை கும்பிடுறாங்க, நீ உன் சாமியை கும்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் சேர்ந்து சீட்டு போட்டு பாக்குறாங்க. சீட்டு யார் பேர்ல விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சீட்டு யோனா பேர்ல விழுந்தது. இப்ப சொல்றாப்புல யோனாவுக்கு கேட்கிறாங்க 7வது வசனத்துல பாக்குறப்ப, அவர்கள் யார் நிமித்தம் அந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படி சீட்டு போடுவோம். சீட்டு யோனா பேர்ல விழுந்துச்சு. உடனே யோனாவை கூப்பிட்டு அவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. எப்பா நீ எங்க இருந்து வர்ற, நீ எந்த ஊரு, நீ எந்த ஜாதி அப்படின்னு கேட்டோன்னே யோனா சொல்றாப்புல 9வது வசனத்துல, நான் எபிரேயே, இந்த சமுத்திரத்தையும், ஏம்மா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த சமுத்திரம் ஒரே அலையா இருக்கே, நம்ம கப்பலை கவுத்து போட பாக்குதே, இந்த சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாத்தீங்களா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றா பாருங்க தன்னை. இந்த சமுத்திரத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களே, இந்த சமுத்திரத்தை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி உள்ளவன். உடனே அவன் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஓடி போறேன், அதனாலதான் இந்த ஆபத்தை உங்களுக்கும் நேரிட்டுச்சு, நீங்க என்னை தூக்கி பேசாம கடல்ல போட்டுருங்கிறாப்புல. இருந்தாலும் அவங்க கடல்ல தூக்கி போட மனசு இல்லாம, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். கடல்ல தூக்கி போட மனசு இல்லாம வேகமா கப்பலை ஓட்டிட்டு போக பாக்குறாங்க. தண்டு வலித்தார்கள், ஆனாலும் முடியல. இப்ப பாத்தீங்கன்னா 14வது வசனத்துல பாக்குறப்ப அவங்க, ஆண்டவரே இந்த குற்றமில்லாத ரத்தத்தை எங்க மேல பழி வாங்கிறாதீங்க, அழித்து போட்டுறாதீங்க, உமக்கு சித்தமா இருக்கிறபடி நீங்க செய்கிறீர்னு சொல்லி யோனாவை சமுத்திரத்துல போட்டுறாங்க. இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ரைட். கடல்ல போட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்பொழுது அந்த மனுஷர் பயந்து
கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவின் நிமித்தம் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். யோனாவின் நிமித்தம் கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோனாவின் நிமித்தம் அவர்கள் பொருத்தனை பண்ணினார்கள். அதோட கர்த்தர் விடல, யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஏற்கனவே மீன் ரெடி பண்ணிட்டார். என் மகன் வருவான், என் புள்ள வருவான், கொஞ்ச நேரத்துல வந்து உழுவான், நீ அவனை முழுங்கணும். இதான் அவனுடைய வேலை. ஆயத்தப்படுத்தி இருந்தார். ரைட். மீன் வயிற்றுல இருந்து அப்புறம் 2வது அதிகாரத்துல ஜெபிக்கிறார். 2வது பல ஜெபங்களை ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த மீனின் வயிற்றுல இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவினார். மீன் வயிற்றுல, பாதாளத்தின் வயிற்றுல இருந்து கூக்குரலிட்டேன். பல காரியங்களை சொல்றாரு. ரைட், எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பார்த்தாரு ஆண்டவரு, பா என்னப்பா நீ ரொம்ப ஓவரா பேசிவிட்ட, சரி விடு, மீனு கட்டளையிடுறாப்புல. அது யோனாவே 10வது வசனம் 2:10 கரையிலே கக்கி விட்டது. அதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். சோ 3வது அதிகாரத்துல திருப்பி ஆண்டவர் 2வது வாரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு வருது. கடையில கக்கணும்னா யோனா போவாரா போமாட்டாரான்னு தெரியல. கர்த்தருடைய வார்த்தை 2வது தடவை வந்துருச்சு. திருப்பி இவன் அங்கிருந்து குளிச்சு கிழிச்சு எந்திரிச்சு மீன் வயிற்றுல இருந்து எந்திரிச்ச யோனா அங்கங்க அழுக்கெல்லாம் ஒட்டி இருக்கும். சும்மாவே மீன் வெட்ட போனீங்கன்னா கூட நின்று நீங்க பாத்துருப்பீங்க. வயிற்றுல குடல்ல அந்த இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க. பார்த்தா நல்ல ஒரு துர்வாடை அடிக்கும். நல்ல ஒரு துர்வாடை இல்ல, கெட்ட ஒரு துர்வாடை அடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து அதை மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு சமைச்சு பார்த்தா வீட்டுல வறுக்கிறப்ப சும்மா கம 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 கமன்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடும் தட்டை எடுத்துக்கிட்டு. ஆனாலும் அதை சுத்தம் பண்றப்ப அதை சாப்பிட்ட அப்புறம் 2-3 நாளைக்கு வாடை அடிக்கும் வீட்டுல. அது மத்தி மீன் எல்லாம் எடுத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு ஒரே வாடையா இருக்கும். வீட்டுக்குள்ள யாராவது வந்துட்டா போச்சு, கையை கழுவிட்டு என்னதான் கழுவிட்டு ஆபீஸுக்கு போய் கை கொடுத்தோம்னாலும் குபீருங்கும். அந்த மாதிரி மீன் வாடை உள்ளேந்து எந்திரிச்சு எல்லாம் குளிச்சு கிழிச்சு கடல்ல குளிச்சுட்டு நம்ம யோனா மாப்பிள்ள வெளியே வராரு. வெளியே வந்த உடனே 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, கர்த்தர் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியல, இவன் திருப்பி இங்கிட்டு ஓடினாலும் ஓடி போயிருவான் திருட்டு பைய. 2ஆம் தரம் உடனே வார்த்தை வந்துச்சு, நீ போப்பா, நீ திருப்பி நினிவேக்கு போய் இந்த வார்த்தையை அதுக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம செய்திக்குள்ள போறோம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோனா நினிவேக்கு போனான். நினிவே வந்து ஒரு 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. ஊழியத்துக்கெல்லாம் போறப்ப, சேலத்துல இருந்தப்ப பல கிராமங்களுக்கு டிராக்ஸ் கொடுக்க போறப்ப சில நேரங்கள்ல கிராமம் பெருசா இருக்கும். எப்பா பிரதர், இந்த ஊரை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் பிரதர்? இன்னைக்கு ஃபுல்லா அந்த ஊர் ஆயிரும், ½ டே இந்த ஊருக்கு போயிடும், பெரிய ஊர் பிரதர். சரி, நீங்க 2 பேர் இந்த டிராக்ஸ் போங்க, இந்த லைன்ல போங்க, நீங்க பேக்ல போங்க, நீங்க இந்த சைடு போங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா கூப்பிடுங்க, நடுவுல வண்டியில ஒருத்தர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறோம். ஏன்னா அது பெரிய ஊர். அது மாதிரி 3 நாள் பிரயாண விஸ்தாரமான ஒரு ஊர். இப்ப யோனா என்ன பண்றாப்புல, அங்க போய் உடனே 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா 3 நாள், இன்னும் 40 நாள் உண்டு, அப்ப நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அவ்வளவுதான் சொன்னாப்புல. இப்ப இன்னும் 40 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க எல்லாம் அவுட்டு, உங்க ஊர் காலி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே என்ன செய்யறாங்க பாருங்க. 5வது வசனம், முதல் காரியம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து. சோ ஃபர்ஸ்ட் சைட் ரைட்டிங் பிரதர். இதனால் செய்தியின் தலைப்பு, விழாதபடி எச்சரிக்கையா இரு. பி கேர்ஃபுல் தட் யூ டோன்ட் ஃபால். 4 காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் வைத்து போக விரும்புகிறேன். முதல் காரியம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அதாவது அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து. பாத்தீங்களா? சோ முதல் காரியம், they believed God. தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனை விசுவாசித்தார்கள். யார் விசுவாசித்தா? நினிவே மக்கள் விசுவாசித்தார்கள். சரி பிரதர், இதை எதுக்கு எங்கள்கிட்ட சொல்றீங்க? கவனிங்க, they believed God. யோனா சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். 3வது அதிகாரம் 4வது வசனத்துல பாக்குறப்ப, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஒரே ஒரு வார்த்தை தான் இவர் சொல்றாப்புல. ஆனா பிரதர் கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். ஓகே, தேங்க்யூ. யோனா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், 3 நாள். 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான் சொன்னாப்ல. பாத்தீங்கன்னா they started to believe. நல்லா கவனிக்கணும், விழாதபடிக்கு அவர்கள் விசுவாசித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டடியில பல தடவை சொல்லியிருக்க ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாட் இஸ் ஃபெய்த்?
மேக்ஸ் லியூகடோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் இப்படியா ஃபெய்த்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. Faith is not the belief that God will give you what you want. It is the belief that God will give you what is right. நல்லா கவனிக்கணும். தமிழ்ல சொல்றேன். விசுவாசம் என்றால் என்ன? நான் தேவனிடம் கேட்பதை பெற்றுக்கொள்வேன் என்பது விசுவாசம் அல்ல. நான் தேவனிடம் கேட்பதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாமல் போனாலும் என் தேவன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை மாத்திரமே செய்வார் என்பதுதான் விசுவாசம். இதுதான் வளர்ந்த விசுவாசிக்கு அழகு. உதாரணமா போன வாரம் ஊழியத்துக்கு போயிருந்தப்ப அந்த மக்கள்கிட்ட இந்த காரியத்தை சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸாம்பிள் கேட்டேன். இப்போ உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு கார் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு தருவாரா தரமாட்டாரான்னு சொல்லி இந்த மக்களை கேட்டேன். உடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் தருவாரு அப்படின்னாங்க. ஓ தருவாரா? அவங்களுக்கு அப்ப புரிய வைக்க முடியல. ஓ அப்படியா, சரி 2 கோடி ரூபாய்க்கு ஆண்டவர்கிட்ட ஒரு கார் கேட்கிறேன், கர்த்தர் தருவாரா தரமாட்டாரான்னு கேட்டாங்க. அப்ப அவங்க பேராசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட். அதாவது அப்ப வசனம் சொல்லுதே, நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் அவங்களுக்கு செய்வேன்னு சொல்லுதே. வேறொரு இணையான வசனமும் உண்டு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்ல, நம்ம மனசுல ஒரு விஷயத்த பதிய வச்சுக்கணும். நான் ஜெபிக்கிற எல்லா காரியமுமே என் வாழ்க்கையிலே நடக்காது. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? நான் விசுவாசம் உள்ளவனா ஜெபித்தாலும் அது தேவனுடைய சித்தமா இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். அது தேவனுடைய சித்தம் இல்லைன்னா அது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது, கர்த்தருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார். நான் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காமல் போனாலும், இப்ப கிளியரா இருக்கா சிஸ்டர்? நான் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காமல் போனாலும் அது என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. சோ அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆபிரகாமை குறிச்சு பாக்குறப்ப நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் ஆபிரகாம் தேவனை நம்பினாராம். ஆங்கிலத்துல அழகா போட்டிருக்கு, அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப் ஏப்ரஹாம் இன் ஹோப். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இல்லையா? சோ வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். வேதம் சொல்லுது யாக்கோபு 2:23 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்த நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நான் என் ஆண்டவரை நம்புவேன், நான் எக்காலத்திலும் அவரை நம்புவேன், எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் நம்புவேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாற்றின பொழுதில் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை கர்த்தர் காப்பாற்றவில்லை, யாக்கோபை கர்த்தர் காப்பாற்றவில்லை, ஸ்தேவானை கர்த்தர் காப்பாற்றவில்லை. இப்படியாக அநேக இரத்த சாட்சிகள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி எபிரேயர் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சோ அநேக திருஷ்டாந்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் தப்புவித்தார், புதிய ஏற்பாட்டிலே தப்புவிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலே வேற ஆசீர்வாதங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தின் உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. இந்த நாளிலே நாம் அநேக நேரங்களிலே பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறோம். நான் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்லல, அதுவும் நமக்கு தேவை, பழைய ஏற்பாடும் நமக்கு தேவை, அவைகளும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நல்ல நீங்க நிஜத்துல நல்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு. புதிய உடன்படிக்கையில என்ன ஆசீர்வாதம்? மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. அப்படி என்றால் பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாதா? பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எனவே நான் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் என்னை தேடி வரும். அநேக சபைகளிலே 31 ஜனவரி அந்த 1 மணி போல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். நான் வாக்குத்தத்தத்திற்கு எதிரானவன் அல்ல, ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்காமல் எத்தனையோ பேர் பொய்யான வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம். மாதம் மாதம் வாக்குத்தத்த ஆராதனை, ஒருத்தர் வாக்குத்தத்த ஆராதனைன்னு பேரு வச்சா எல்லாருமே வாக்குத்தத்த ஆராதனைன்னு பேர் வைக்கிறது.
கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளாமலேயே தானாகவே ஒரு வார்த்தையை தன்னுடைய மனசுல கற்பனை செய்து கொண்டு இது ஆவியானவர் என்னோடு பேசுகிற வார்த்தை என்று சொல்லி கர்த்தர் சொல்லாமல் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று பொய்யாய் போதிக்கிற போதகர்களுக்கு ஐயோ. நான் வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டேன், நான் வாக்குத்தத்தத்தை நம்புவேன். எப்படி நம்புவேன் என்றால், கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தால், உண்மையாகவே கர்த்தர் ஒரு போதகரோடு பேசினால், அதை அந்த போதகர் விசுவாசிக்கு கொடுத்தால் அது சந்தோஷம், அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்படி இருக்கும் பொழுது பல காரியங்கள் நமக்கு கேள்விக்குறியாக அமைகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை உதாரணமாக எடுத்து நாம் பார்க்கும் பொழுது, எங்க வீட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நான் பல விளக்க உரைகள் வச்சிருக்கிறேன். ஒரு விளக்க உரைகளையும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விளக்க உரைகளையும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தா எது கரெக்ட்? ஆவியானவர் என்னோட பேசினா என்கிட்ட பேசுனது ஒன்னாதான் இருக்கணும். ஜெனிஃபர்ட்ட பேசினா ஜெனிஃபர்ட்ட பேசுனது ஒன்னாதான் இருக்கணும். லியோ பிரதர்ட்ட பேசினா லியோ பிரதர்ட்ட பேசுனது ஒன்னாதான் இருக்கணும். 3 பேரும் விளக்க உரை போட்டா 3 விளக்க உரையும் ஒன்னாதான் வரணும். நான் போடுற விளக்க உரையில ஒரு அர்த்தம், லியோ பிரதர் போடுற விளக்க உரையில ஒரு அர்த்தம், ஜெனிஃபர் பிரதர் போடுற விளக்க உரையில அர்த்தம்னா ஆவியானவர் அங்க இல்ல, அங்க மாம்சம் தான் செயல்படுது. என்னுடைய விசுவாசம் போதகர்களை சார்ந்த அல்ல, போதகர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை சார்ந்த அல்ல. என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து மாத்திரமே இருக்க வேண்டும். உதாரணமாக பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 5. நல்லா கவனிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நல்லா பாருங்க, அவன் எந்த கிரியையுமே செய்யல, ஒரு நபர் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே செய்யல, ஆனா ஒண்ணு செய்யறாப்புல, பாவியை நீதிமான் ஆக்குகிற தேவன் மேல விசுவாசம் வச்சா அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த விசுவாசத்தை குறித்து சற்று விஸ்தாரமாய் பேசினால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றியும் வேறொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்பர் 2, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேறொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். கர்த்தரே சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுது. வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு தத்துவங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு உபதேசங்கள் வேற. ஆனா இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்கும். என் வாழ்க்கையில நெருக்கமே இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில எந்த துன்பமுமே இருக்கக்கூடாது, நான் எப்பயுமே மேல பறக்கிற அனுபவத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வளர 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 ஆண்டவரை நெருங்க வேதத்தின்படி நாம் வாழ 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 நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் வரும். அதான் ஒரு உவமையிலே வருது ஒரு வார்த்தை, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அவன் இடரல் அடைவான். அவன் எப்பொழுது இடரல் அடைவான்? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. அப்ப உபத்திரவமும் துன்பமும் எப்ப உண்டாகுது? அது வசனத்தின் நிமித்தம். அப்ப வசனத்தை கடைபிடிப்பதின் நிமித்தம் எனக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். வசனத்தை கடைபிடிப்பதின் நிமித்தம் எனக்கு என்ன வரும்? துன்பம் வரும். ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அதற்குரிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். ஒருவேளை இந்த உலகத்திலே நான் அதை பெற்றுக் கொள்ளாமல் போனாலும் கிறிஸ்து இயேசுக்களே அதை மகிமையிலே அவரை நிறைவாக்குவார். நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நான் தேவனை விசுவாசிப்பேன். ஐ வில் பிலீவ் இன் காட். நான் விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு நிற்பேன். என்னை மற்றவர்களோடு நான் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். நான் என் ஆண்டவர் எனக்குன்னு எந்த பாதை வச்சிருக்கிறாரோ அந்த பாதையிலே நான் ஓடுவேன். யோனாவுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நினிவே மக்களுக்கு போன உடனே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். சோ முதல் காரியம், they believed in God. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில போனாலும் ஒன்னே ஒண்ண விட்டுறக்கூடாது, ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவரை நம்ப வேண்டும், கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும். ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு காம்பவுண்ட் சவுர்ல நிக்க வச்சுக்கிட்டு வாடா வாடா குதி குதி அப்பா தூரத்துல நின்றுக்கிட்டு குதி குதின்னு வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரு, எய்த்த வீட்டுக்காரு, கிளாஸ் டீச்சர் யார் இருந்தாலும் அந்த புள்ள குதிக்காது. ஆனா தகப்பன் போய் நின்னு அப்பா வாடா 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 ஷைனி வா அப்பாட்ட வா குதினா அப்பா என்னைய புடிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில எப்படி உங்களுடைய மகளோ உங்களுடைய மகனோ டக்குன்னு ஓடி வந்து உங்களுடைய கழுத்துல தாவி கொள்ளுகிறாளோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில
அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒண்ணுமே செய்யல, விசுவாசம் நீதியாக எண்ணப்படும், அவ்வளவுதான். கிரியையெல்லாம் எதுவும் செய்யல, முதல்ல அதான் விசுவாசித்தான். நான் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? நான் இம்மைக்குரிய காரியத்திற்காக தேவனை தேட மாட்டேன், நான் மறுமைக்குரிய காரியத்துக்காக தேவனை தேடுவேன். நான் மறுமைக்குரிய காரியத்துக்காக, ஆவிக்குரிய காரியத்துக்காக, மேலான காரியத்துக்காக நான் கர்த்தரை தேடும் பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சேர்த்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாசிக்கலாம் 2வது காரியம், அதே யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அப்ப என்ன செய்யறாங்க? மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. சோ நம்பர் 2, 2வது காரியம் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நம்பர் 2, முதல் காரியம் என்ன பார்த்தோம்? அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். நம்பர் 2, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். they called out to God. நல்லா கவனிக்கணும். ஆபத்துல இந்த யோனா கூப்பிட்டாரா ஆண்டவரை? கூப்பிடல. யோனா 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த யோனா ஃபெலோ என்ன பண்றாரு பாருங்க, நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்துல போட்டுங்க, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். யோனாவை பாருங்க, என்ன மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. யோனா எப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்? சொல்லலாமா? யோனா என்ன சொல்லிருக்கணும்? யோனா, நீங்க என்னை தூக்கி சமுத்திரத்துல போடுங்கன்னு சொல்லிவிட்டாரு யோனா. எப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு அப்படிங்கிற கான்செப்டை யோனா சொல்லி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த கீழ்த்தட்டுல படுத்து தூங்கின யோனா போய் ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை காற்றும் கடலும் அமர்ந்திருக்கலாம். ஆனா அது அந்த மண்டைக்கு தோணல பாருங்க. தூக்கி என்னைய கடல்ல போடு, அவ்வளவுதான். ஆனா யோனாவுக்கும் இந்த நினிவே மக்களுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. யோனா கடல்ல போட சொல்லி சொல்றாப்ல 1:12, ஆனா 3:8 நினிவே மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்து வந்தப்ப ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. ஆனால் ஆபத்து வந்த போது இந்த மக்கள் பாருங்க, பாவம் செய்த பாவிகள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். they called out to God. ஆனா யோனா கூப்பிடல, தூக்கி என்னை கடல்ல போடு, முடிஞ்சா போது, என்னவோ ஆயிட்டு போகுது. ஆனா இந்த மக்கள் நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர்கள் ஆபத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன சொல்ல வரேன்? நம்பர் 2, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நாமும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டியது அது அவசியமா இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர், என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஜெபம், பிரயர், அதாவது நாம எப்பயுமே கர்த்தரை தேட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எப்பயுமே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன் வைக்க போக விரும்புகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். வேறொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வராம, சோதனையில மாட்டிக்காம இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு ஃபார்முலா. எப்பா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வேறொரு இடத்துல சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். வேறொரு இடத்துல சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்க விழித்திருக்க கூடாதா? வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இயேசு ஜெபித்தாரா? ஜெபித்தார். எங்க பிரதர்? அவர் மலையின் மீது ஏறி ஜெபித்தார், கெத்செமனையில் ஜெபித்தார், முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், தனித்து போய் ஜெபித்தார், ஊக்கத்தோடே ஜெபித்தார். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நாம் காலையில குளிச்சுட்டு 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு போறோம். நினிவே மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அங்கே கர்த்தர் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார் என்றால் நானும் ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்? முதல் காரியத்தை கடைபிடித்துக் கொண்டு ஜெபிப்பேன். நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். அவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்குரிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் எப்பயுமே ஆண்டவரை தேவன்னு கூப்பிடுறதுக்கு பதில தகப்பன்னு தான் சொல்லுவேன், அப்பான்னு தான் சொல்லுவேன், இயேசு அண்ணன் தான் சொல்லுவேன், சகோதரன். வேதம் சொல்லுது, வேதத்தின்படி பிதா யாரு? நம்முடைய தகப்பன். இயேசு யாரு? நம்முடைய மூத்த சகோதரன். ஆவியானவர் யாரு? அவர் துணையாளர், அவர் கம்ஃபர்டர். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை விசுவாசித்து தேவனை நோக்கி கூப்பிடுவேன். யாரை போல? நினிவே மக்களை போல. நினிவே மக்களை போல தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது அவசியமா இருக்குது. நம்பர் 2.
மூன்றாவது ஒரு காரியத்தை உங்கள் முன் வைக்கிறேன். அதே யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். சோ 3வது காரியம், பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். They turned from their evil ways. முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனை விசுவாசித்தார்கள். நாமும் தேவனை விசுவாசிக்கணும். சும்மா விசுவாசிக்கணும் என்ன பிரதர் இந்த விசுவாசம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? விசுவாசிக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் நம்முடைய விசுவாசம் இருக்கணும்னு சொல்ல வரேன். சும்மா ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பிரச்சனைனா நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன், அப்படி இல்லை. நான் உலகத்துக்குரிய காரியத்துல ஒரு நெருக்கம் கர்த்தரை விசுவாசிப்பேன், அது மட்டும் இல்ல, நான் எப்போதுமே எல்லா காரியத்துக்காகவே நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். என் பேங்க்ல 1 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், நான் ஒரு மாசத்துக்கு இத்தனை லட்சங்கள் சம்பளம் வாங்குறேன், நான் இவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன், இவ்வளவு வீடு வச்சிருக்கிறேன், லாக்கர்ல இவ்வளவு நகை வச்சிருக்கேன், எனக்காக என்னுடைய எதிர்காலத்துக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், நான் செத்து போயிட்டா எனக்கு இத்தனை கோடி இன்சூரன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னா ஐயோ என்று அர்த்தம். என்ன பிரதர் சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் தப்பா? சேர்த்து வைக்க கூடாதா? அது தப்பு இல்ல, பணம் தப்பு இல்ல, பண ஆசை தப்பு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அதாவது இதை கொண்டு கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டுமே தவிர இது என்னை காப்பாற்றும் என்று விசுவாசித்தா கர்த்தர் அதுல செக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம். நான் தேவனை விசுவாசிப்பேன், ஆழமாக விசுவாசிப்பேன், ஆபிரகாமை போல விசுவாசிப்பேன், நான் தேவனோடு நெருங்கி இருப்பேன். நான் தேவனை விசுவாசித்தால் நான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ரைட். 2வது, நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நான் தினந்தோறும் கூப்பிடுவேன். கார்ல போறப்ப ஜெபம் பண்ணுவேன், பைக்ல போறப்ப ஜெபிப்பேன், சமைக்கிறப்ப ஜெபிக்கணும், படுக்கிறப்ப ஜெபிக்கணும். அப்புறம் என்ன காரியங்கள் செஞ்சாலும் கர்த்தர் 2 வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் ஆண்டவரோட இருக்கேன். என்னால சொல்ல முடியும், தைரியமா என்னால சொல்ல முடியும். இந்த பைபிள் ஸ்டடியில நான் பேசுறத கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. 24 மணி நேரமும் நான் கர்த்தரோட இருக்கேன். எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன். நான் தனியவே இருக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாதிரி நான் தனியே இல்லை, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். நானும் அவரும், அவர் எனக்குள்ள இருக்காரு, நான் அவரோட இருக்கிறேன். அப்ப நெருக்கம் வர்றப்ப, பாடு வர்றப்ப, பிரச்சனை வர்றப்ப அதிகமான நெருக்கத்திற்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன். ஆனாலும் வசனம் சொல்றது, ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ள கடவன். அதாவது அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ரைட், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்ப என்ன ஆகும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கணும்? நீ ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாத்தையும் கொடுத்து நீ தேவனுக்கு தெரியப்படுத்து, அப்ப நீ வேண்டிக் கொள்றது உனக்கு கிடைக்கும் தானே சொல்லப்படணும். அப்படி சொல்லப்படல பாருங்க, தேவனுக்கு தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், the peace that passeth under all understanding, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப நெருக்கத்தின் மத்தியில போறப்ப சில நேரம் கர்த்தர் அந்த நெருக்கத்தின் பாதையை மாற்றாரா? விட்டுறணும். மாத்துங்க போராடலாம், ஜெபிக்கலாம், தவறல்ல. தேவ சித்தம் எதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவர் ஜெபிச்சார், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடையாது. ஆனா அந்த தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புறப்ப எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எனக்குள்ள இருக்கிற முள்ளு பெருசா தெரியாது, அந்த முள்ளை காட்டிலும், அந்த பிரச்சனையை காட்டிலும் அவருடைய சமாதானம் எனக்கு பெரிதாக இருக்கும். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். 3வது காரியம், பொல்லாத வழியை விட்டு அவர்கள் திரும்பினார்கள். They turned from their evil ways. என்ன பிரதர்? லூக்கா எழுதின சுவிசேஷம், Luke chapter 6 verse 45. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 45வது வசனம். ரைட். இதுல பார்த்தா, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். அப்ப இந்த பொல்லாததை, 3வது காரியம், பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். இங்க என்ன சொல்லுது பாத்தீங்களா? இந்த பொல்லாதது எங்க இருந்து வருதான்? இருதயத்திலிருந்து வருகிறதா. அதான் மத்தேயு 15:19 அதேதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும்
இன்னும் அநேக காரியங்கள் வருது. இதெல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அதான் இன்னொரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா விசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இன்னொரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தரேன். Luke chapter 8 verse 12. வழி அருகே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருக்கிறான். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாத்தீங்களா? வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இருதயத்துல வசனம் இல்லைன்னா அங்க பொல்லாப்பு இருக்கும். இருதயத்துல வசனம் இருந்தா அங்க பொல்லாப்பு இருக்காது. அவ்வளவுதான் வித்தியாசம். இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வெளிப்படுதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நினிவே மக்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். அப்படின்னா என்ன? அவங்க இருதயத்தை அந்த வார்த்தைக்கு நேராக, தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு நேராக திருப்பினார்கள். கர்த்தர் மனம் இறங்கினார். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? அதாவது கர்த்தர் கொடுக்கிற, நேத்து எங்க வீட்டுல நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம், கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நிபந்தனைக்கு உட்பட்டது. நீ எப்படி வேணாலும் இரு, நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். பல வாக்கு தத்தங்கள், அதுவும் எல்லா வாக்கு தத்தமும் பழைய ஏற்பாட்டுல இருந்து தான் வரும். புதிய ஏற்பாட்டுல இருக்கிற வாக்கு தத்த வசனங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டுல எவ்வளவோ வாக்கு தத்த வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரியாது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா வாக்கு தத்த வசனங்களும் தெரியும். புதிய ஏற்பாட்டுல இருக்கிற வாக்கு தத்த வசனங்கள் தெரியாது. அதாவது கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இப்படி செய்யணும், இப்படி செஞ்சா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், நீ இப்படி வாழ்ந்தா உன்னுடைய வாழ்க்கையில இது நடக்கும். நிபந்தனைக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள். அதான் நீதிமொழிகள்ல சொல்லுது 4வது அதிகாரம் 23வது வசனத்துல, இந்த இருதயம் மிக முக்கியமானது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 17:3. ஏன்? இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். என்னுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனா என்னுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் அதை அறிவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பிரதர், என் வாழ்க்கையில என்ன பொல்லாத வழி இருக்கு நான் திருந்தறதுக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஆராய்ந்து பாருங்க. சில நேரங்களில நமக்குள்ள பாவம் இருக்கும். தான் செய்கிறது பாவம் என்றே தெரியாத பட்சத்துல நாம் பாவத்திற்கு விரோதமாய் போராட முடியாது. ஊழியம் 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 ஊழியம்னு 24 மணி நேரமும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஜபமும் இருக்காது, வேத வாசிப்பும் இருக்காது, மற்ற காரியங்களும் இருக்காதுன்னா அந்த ஊழியம் கேள்விக்குறியாக அமைந்து விடும். எப்பயுமே ஆராதனை ஆராதனை ஆராதனை, பாட்டு வர்ஷிப், அந்நிய பாஷை, இது மட்டுமே இருக்கு அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஜபம் எங்க போச்சு? வேத தியானம் எங்க போச்சு? எல்லாமே சரியான இடத்துல அமையணும். ஜபமா ஜபிக்கணும், வேத வாசிப்பா அந்த வேத வாசித்து தேவத்தை தியானிக்கணும். அப்புறம்தான் என்னுடைய ஊழியம் வரணும். நான் முதல்ல என் ஆண்டவர் எனக்கு முதலிடம், 2வது என்னுடைய குடும்பம், 3வது என்னுடைய ஊழியம். இதான் ஆர்டர். 3லையுமே சரிபங்கா இருக்கணும். சோ முதல்ல அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், 2வது தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், 3வது பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். 4வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அறிந்தார். எப்படியா? 4வது காரியம், மாற்றத்தை கிரியையில் காண்பித்தார்கள். They showed the change in their actions. They showed the change in their works. Right? என்ன செஞ்சாங்க? அவங்க விசுவாசித்தார்கள். எப்படி? 3:5 அவங்க விசுவாசிச்சாங்க. 3:5 அவங்க உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 3:5 ரெட்டுடுத்தினார்கள், சாக் கிளாத், சாக்கு உட போத்துனாங்க. என்ன அர்த்தம்? என்ன? இட் இஸ் an expression of sorrow. 3:6 ராஜாவே தன்னை தாழ்த்தி விட்டாரு. 3வது அதிகாரம் 7-8 கர்த்தருக்கு ஏற்ற கட்டளை உண்டானது. பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள், கடைசியா கிரியைகளில் காண்பித்தார்கள். உடனே பாருங்க, அந்த தீங்கை குறித்த மனஸ்தாபப்பட்டு 3ல கடைசி வார்த்தை, அதை செய்யாதிருந்தார். கர்த்தர் செய்யல. நல்லா கவனிங்க, கிரியைகளை காண்பித்தார்கள். நான் சொல்றாரு, என்ன பிரதர் கிரியைகளை காண்பித்தார்கள்னா என்ன? மத்தேயு 16:27 பாத்தீங்கன்னா, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன் பலன் அளிப்பார் கர்த்தர். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து
நற்கிரியைகளை செய்து. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியல் நீங்க இதை எவங்களுக்கு செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. வேறொரு இடத்துல திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரையப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஏழைகள் நினைச்சு கொள்ளணும். வேதம் சொல்லுது, யாவருக்கும் உதவி செய்யணும், விசேஷமாக பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் கவர்ல போட்டு தசம பாகங்கிற பேர்ல 10ல் 1 1,00,000 இப்ப நான் சம்பாதிக்கிறேன்னா 10,000 போய் நான் போய் என்னுடைய சபையில காணிக்கை பெட்டியில போட்டு வந்தா முடிஞ்சு போயிருமா? கர்த்தர் அப்படி இல்லை, அப்படி சொல்ல வரவே இல்லை. எல்லாருக்கும் சரி பங்கா போகணும். என்னுடைய சபை, என்னுடைய பணம் என்னுடைய சபைக்கு போகணும். என்னுடைய பணம் நற்செய்தி பணிக்கு போகணும். என்னுடைய பணம் வேதாகமத்தை அச்சடிக்கிற ஊழியத்துக்கு போகணும். என்னுடைய பணம் ஏழைகளுக்கு போகணும். என்னுடைய பணம் விதவைகளுக்கு போகணும். ஒரே இடத்துல போய் இங்கதான் போகணும். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த ஹோட்டல்ல பில்லு கட்டுறியாம்பாங்க. அநேக காரியங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கு ஞானம் வேணும். அதாவது நான் தசமபாகத்துக்கு எதிரானவன் அல்ல. தசமபாகம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம், தசமபாகம் கொடுக்கலன்னா சாபோன்னு சொல்ற வார்த்தைக்கு எதிரானவன். அவனவன் கட்டாயமா கிடையாது, தன் மனதிலே நிர்ணயித்தபடி கொடுக்க கடவன். என்ன முடியுமோ அதை கர்த்தருக்கு செய்யணும்னு சொல்ல வரேன். பணத்தை மாத்திரம் சொல்லல, நேரத்தையும் சொல்ல வரேன். இவர்கள் மாற்றத்தை நினிவே மக்கள் கிரியைகளில் காண்பித்தார்கள். They showed the change in actions. நமக்கு கர்த்தர் நிதானித்து அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தியங்கள் இப்ப கிடைக்கிறது இல்லை. நல்ல போதகர்கள் சில பேர் இருக்காங்க, ஆனா மெய்ப்பர்கள் பார்க்கவே முடியறது இல்லை. என்னுடைய அனுபவத்துல ரொம்ப சொற்பம். எக்ஸலண்டா டீச் பண்ணுவாங்க, ஆனா ஷெப்பர்ட், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் பாஸ்டர் அண்ட் ஷெப்பர்ட்? போதகருக்கும் மெய்ப்பருக்கும் என்ன வித்தியாசம்? போதகர்னா இப்ப நாங்கெல்லாம் போறோம், சபையில அங்கங்க போதிச்சுக்கிட்டே போறோம், நீங்க எல்லாம் போதிக்கிறீங்க போதகர்கள். இப்ப மெய்ப்பர்னா என்ன பிரதர்? மெய்ப்பர்னா சபையில இருக்கிற பாஸ்டர். அதான் சரியான வார்த்தை. மெய்ப்பருடைய வேலை என்ன அப்படின்னா, போதிக்கவும் செய்யணும், விசுவாசிகளை மேய்க்கவும் செய்யணும். இந்த நாட்களிலே நல்ல போதகர்களை பார்க்கறதே அரிதா இருக்கிறது. டீச்சர்ஸ், வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் பார்க்க முடியல. பார்த்தா சந்தோஷம், ஆனா மெய்ப்பர்களை பார்க்க முடியறதே இல்லை. நீங்க ஒரு நல்ல மெய்ப்பரா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்த பாதையில கொண்டு போறாரோ அந்த பாதையில போங்க. இந்த நினிவே மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் 4 பாடங்கள். லெசன் நம்பர் 1, அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். நானும் என் ஆண்டவரை விசுவாசிப்பேன். எப்பயுமே விசுவாசிப்பேன். சூழ்நிலை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம போனாலும், நெருக்கமா இருந்தாலும் நெருக்கம் இல்லாம போனாலும், எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். ஆபிரகாம் மாத்திரம் அவன் விசுவாசத்தின் தகப்பன் அல்ல, நானும் விசுவாசத்தின் தகப்பனாக கர்த்தர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ ஆண்டவருக்கு, அதே போல நீங்களும் நானும் இம்பார்ட்டன்ஸ். ஒருத்தரும் கர்த்தருடைய பார்வையில ஒரு யூனிக்கான ஒரு நேச்சர். எப்பயுமே இந்த நேரத்தில் ஒரு மனசுல பதிய வச்சுக்க, நான் ஆண்டவரை நம்புவேன், எப்போதும் நம்புவேன். அதான் வசனம் சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சோ நினிவே மக்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், நாமும் விசுவாசிப்போம். நம்பர் 2, அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எப்பயுமே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், நான் ஜெபிப்போம். 3வது காரியம், பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள். They turned from their evil ways. என்னுடைய வாழ்க்கையில எது பொல்லாத வழி, கர்த்தருக்கு பிடிக்காத வழி என்ன, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாமே. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அதை விட்டு நாம் திரும்பினால் அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். 4வது காரியம், மாற்றத்தை கிரியைகளிலே காண்பித்தார்கள். They showed the change in actions. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கிரியை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து கிரியை மாற்றிக் கொள்வோமே. நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கலாமே, ஜெபிக்கலாமே. இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமே. ஒரு நாளைக்கு நான் ஜெபமே பண்ணலையா, ஒரு 1/4 மணி நேரமாவது ஜெபிப்பேன். கண்டிப்பா ஒரு அதிகாரத்தை நான் வாசிப்பேன். இந்த வருஷத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவம், அதாவது ரொம்ப ஒரு டீப்பான வேலையும். எத்தனை தடவை இந்த புதிய ஏற்பாடை படிச்சிருக்கேன்னு தெரியாது. இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு பாதி வசனத்தை சொன்னீங்கன்னா அடுத்த பாதி வசனம் தெரிகிற அளவுக்கு அவ்வளவு படிச்சிருந்தாலுமே, வருஷம் நான் படிக்கிற ஒரு போகிறதான பாதை ரொம்ப ஆழமான சத்தியங்கள். நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, வருகிற நாட்களில நம்ம இன்னும் நம்ம பைபிள் ஸ்டடியை டீச் பண்றவங்களுக்கு சொல்றேன், ஆழமான சத்தியத்தை பேச ஆரம்பிங்க. போடப்பட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாகன்னு வசனம் சொல்லுது. டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். இனிமே நம்ம இந்த விசுவாசம், கீழ்ப்படிதல் இதை மாத்திரம் இல்லை, அதான் சொல்றாரு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், அதுக்கு இதையே போடாம
பூரணராகும்படி கடந்து போவோமாக. லெட் அஸ் மார்ச் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். கிறிஸ்துவை போல ஒரு ஆழமான சத்தியத்திற்குள்ள போகணும். நம்ம புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், பைபிள் ஸ்டடிலையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், சபையிலையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், திருவிருந்த ஆராதனையிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். ஆழமான சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும். அப்ப அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கணும். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். என்ன அருமையா ஜெபிக்கிறார் பாருங்க பவுல். முதல்ல ஜெபிக்கிறார் கொலோசிய சபைக்கு. இப்ப எனக்கு அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால என்ன நிரப்புங்க. சில நேரத்துல சில காரியத்துல நமக்கு டிசிஷன் எடுக்க தெரியல. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிக்கிறோம். கர்த்தர்ட்ட விட்டுறணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியல டாடி. நான் ஜெபிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு காலையில நடந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன். திடீர்னு இன்னைக்கு காலையில ஆபீஸ் கிளம்புறப்ப எனக்குள்ள ஒரு ஏவுதல். ரொம்ப ஒரு பாஸ்டர் கொஞ்சம் ஆரம்ப நாட்கள்ல கொஞ்சம் கடினமான ஒரு வியாதியில பாதிக்கப்பட்டிருந்தார் சேலத்துல. அதிகமா அவங்க சபைக்கே பிரசங்கத்துக்கு போவேன். நான் சொல்ற ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி. திடீர்னு இன்னைக்கு அவருடைய சபை கொஞ்சம் வளர்ந்து போனதுனால அவங்க உதவிகள்லாம் நிறுத்தியாச்சு. அவங்க சபைக்குரிய வாடகை ஒரு 4000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஏவுதல். சோ எனக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து வச்சிருந்தாரு. இந்த பணத்தை நீங்க கூலியக்கார பிள்ளைங்க யாருக்காவது கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்கன்னு கொடுத்து வச்சிருந்தாரு. எனக்கு காலையில ஒரு ஏவுதல். என்ன திடீர்னு ஒரு ஏவுதல் இருக்கு? அது மாம்ச ரீதியான ஏவுதலா, ஆவிக்குரிய ரீதியான ஏவுதலா, கர்த்தருடைய ஏவுதலா தெரியல. ஆபீஸ் போயிட்டேன். போய் சீட்ல உட்கார்ந்தோன்னே உடனே அவருக்கு போன் எடுத்து அடிச்சேன். போன் எடுத்து அடிச்சோடனே, எப்பயும் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு, சின்ன ஒரு சபை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாம இருக்கு. அவர் சொல்றாரு, 5000 ரூபாய் ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க சார், அது ஆலயத்துக்குன்னு கொடுத்தாங்க. நான் ஆலய கணக்குல அந்த பணத்தை போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் போன் பண்ணி நீங்க குடும்ப செலவு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்ல போட்டதுனால எடுக்க முடியல, வாடகை கொடுக்க பணம் இல்லை, என் அக்கௌண்ட்ல 500 ரூபாய் தான் இருக்கு. நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீங்க கரெக்டா அடிச்சு இந்த சபை வாடகையை தரேன்னு சொல்றீங்கன்னு. அவரால் அந்த சந்தோஷத்தை ஜீரணிக்கவே முடியல. ஆண்டவர் நீ எப்படிலாம் நடத்துறாரு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சார். அப்புறம் இங்க இருந்து அக்கௌண்ட்ல பணம் போட்டு அதுக்கப்புறம் அவரு கொடுத்துருவார். நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், வித் ஆல் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஆவிக்குரிய விவேகம் என்றால் என்ன? ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளும் ஆற்றல். வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே வசனம் பல விளக்க உரைகள்ல பல பேர் பலது எழுதுறாங்க. ஆனா நீங்க வளர்ந்துட்டீங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபையில பிரசங்கத்துக்கு அப்புறம் நீங்க வளர்றதுக்கு கர்த்தர் தான் உங்களோட பேசணும். அவர் பேச, நீங்க கேட்க, அவர் வெளிப்படுத்த, நீங்க உங்க டைரியில எழுத, அந்த அனந்த ஞானத்துல நீங்க நிரம்பி இருந்தா அதை விட மேலான ஒரு பாக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆண்டவரை ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவால் நிரப்புங்க. அநேகருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நற்கிரியை நான் காண்பிக்கணும், நினிவே மக்களை போல. சோ 4 காரியங்களை கடைசியாக மீண்டும் முன் வைத்து முடிக்க விரும்புகிறேன். நினிவே மக்கள் விசுவாசித்தார்கள், நினிவே மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், நினிவே மக்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள், நினிவே மக்கள் மாற்றத்தை கிரியையிலே காண்பித்தார்கள். இதே போல நினிவே மக்களை போல மாத்திரமல்ல, அவர்களை விட மேலான ஆபிரகாமை போல, ஸ்தேவானை போல, பவுலை போல, பேதுருவை போல, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். 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 Praise the Lord, brother. Thank you for sharing. இந்த நாளில் தியானித்த பகுதியிலிருந்து ஏதாகிலும் வேத வசனங்களோ கேள்விகள் இருக்குமானால் பிரதர் இடத்துல ஷேர் பண்ணுங்க. அருமையான பகுதியை இன்றைக்கு நாம் தியானித்தோம். பிரதர் அப்படியே ப்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. எஸ் பிரதர், ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. ஆண்டவரே, பிரதர் ஜெனிஃபருக்காக, ஃபாத்திமா ஆண்டிக்காக, சுந்தராஜ் அங்கிளுக்காக, திவ்ய பாரதி சிஸ்டருக்காக, கவிதா சிஸ்டருக்காக, லாவண்யா சிஸ்டருக்காக, லியோ பிரதருக்காக, மோசஸ்க்காக, டூபி சிஸ்டருக்காக, சரோஜினி சிஸ்டர், தேன்மொழி சிஸ்டர், தெரசி சிஸ்டர், டைட்டஸ் தம்பிக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்னும் வேற பேர்ல அவங்க கலந்துருந்தாங்களா, எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஐயா, எங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்களை ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்புங்க.
ஆண்டவரே நீர் ஆண்டவரே இயேசுவை குறிச்சு என்ன திட்டமிட்டிருந்தீரோ அதை செய்து முடித்தீரப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சித்தப்படி அல்ல, எங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சித்தப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது, எங்கள் சித்தப்படி எங்கள் ஊழியம் இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தப்படி எங்கள் வாழ்க்கை இருக்கணும், உம்முடைய சித்தப்படி எங்களுடைய ஊழியம் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை போல எங்களை மாற்றுங்க, ஆபிரகாமை போல எங்களை மாற்றுங்க, நினிவே மக்களை போல எங்களை மாற்றுங்க. நாங்க உங்களை எப்பயுமே விசுவாசிக்கணும் ஆண்டவரே. நாங்க எப்பயுமே உங்களை நோக்கி கூப்பிடணும் அப்பா. பொல்லாத வழி எங்கள்கிட்ட ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி எங்களுக்கு உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீ நடத்தும் என்ற வார்த்தையின்படி பொல்லாத வழியை விட்டு நாங்க ஆண்டவரே திரும்பணும் ஆண்டவரே. எங்களுடைய மாற்றத்தை நாங்கள் கிரியைகளிலே காண்பிப்போம். வர்ற நாட்களில் நீங்க பார்ப்பீங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்திலே மாற்றம் இருக்கும், வேத வாசிப்பிலே மாற்றம் இருக்கும், ஊழியத்திலே மாற்றம் இருக்கும் ஆண்டவரே, பிறருக்கு உதவி செய்கிற காரியத்திலே மாற்றம் இருக்கும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும், இடைவிடும். எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிங்க, ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிங்க. யாரெல்லாம் கலந்துருக்காங்களோ நம்ம குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லாரையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஊழியத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் 3 விதமான ஆசீர்வாதத்தினாலும் அவங்களை நிரப்புங்க. உடைய கரத்து நிழல் ஒவ்வொருவரோடும் இருக்க நான் கெஞ்சுகிறேன். விசேஷித்த வல்லமை, விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஞானம், சித்தத்தை அறிகிற அறிவு, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தருக்கும் நீர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல You all for joining today. God bless you all.